வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பைஸ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது. ஸோ மால் போகலான்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு வச்சுருந்தேன். சரி மாலுக்கு நாளைக்கு போய்க்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோபியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ரொம்ப நாளாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிருந்தேன். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க கோபியில். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டது இல்லை. நம்மளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கடையில சாப்பிட்டுக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் சாப்பிட்டு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இது வந்து என்ன சேனல்னு எனக்கே மறந்து போச்சு. சாப்பிட்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டுக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மால் வந்து பார்த்தீங்கன்னா 3 மால் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மாலுக்கு போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தெரியல நாளைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கடைக்கு போகலாம். பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிடவே முடியல, ஓவர் க்ரௌடு. ஸோ கடை ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் தான் ஆகுது போல். ஃபுல் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா நெப்பிட்டாங்க. 3 மணிக்கு எவ்வளோ கூட்டமாக்குது, 1 மணிக்கெல்லாம் வந்து எவ்வளோ கூட்டமாக்குதுன்னு எனக்கே தெரியல. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பார்சல் வாங்கிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. அதனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ரௌட் ஆகுது. பார்சலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து போயிட்டு எதனா ஒரு இடத்துல நிறுத்தி பொறுமையாக வந்து நம்ம ஸ்டைலில் சாப்பிட வேண்டியதான். சரி வாங்க போய் சாப்பிடலாம். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பாட்டு போட்டிருந்தாங்க. பாட்டு சத்தம் கேட்டாலே யூடியூப்கார ஸ்ட்ரைக் அடித்து நம்ம சேனல்லையே முடிச்சு விட்ருவான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி ஓலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்லெஸ் சிக்கன் சில்லி. ஸோ அப்புறம் இது வழக்கமாக பிரியாணிக்கு கொடுக்குற எல்லா காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணுவேன். லெக் பீஸ் வைங்கடான்னா அவனுங்க எதையுமே வைக்கல. அவனுக்கு பாட்டுக்கு எதனா ஒன்று வச்சு விட்டானுங்க. ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறானுங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டேன். அதனால் சும்மா கொதிக்க இருக்குது. நம்மளுக்கு பிரியாணியில் பிடிக்காது இந்த ஏலக்காய் மாதிரி உங்களுக்கு இதுதான் கடுப்பாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வாவை கொஞ்சம் கவுத்து போட்ட வேண்டியதான். ப்ரெட் அல்வாவை கவுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா அதையும் கவுத்து போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பிரியாணி வாங்கினேன். வீட்டுக்கு ஒன்று பார்சல் வாங்கினேன். ஸோ 2க்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துட்டானுங்க. நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சில்லியாமா. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ ஒன்று ரப்பர் பேண்டை பார்த்தாலே எனக்கு பயமாக்குது. இன்னமும் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம அவுக்கவே கூடாது அப்படின்றதுக்காகவே பார்சல் போட்டு வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஆப்போசிட்டில் அங்கே ஒருத்தர் போகிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. நம்மளை வீடியோ எடுக்கிற கூடாமல் கத்திட்டே போயிட்டு இருக்கிறாரு. இந்தளவு வந்தாருன்னா பிடிச்சி 2 மிதியை போட்டுட வேண்டியதான். கரெக்ட். ஸோ இது போன்லெஸ் சில்லியாமா. இதை கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க வர்றேன். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வரேன். அதுக்குள்ளே என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற ஆர்வத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எறும்புக்குழியில் இலையை போட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முடுக்கி இலையை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் எடுத்து போட்டு
பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கொடுத்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் என்ன ஒரு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற ஆள். ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்ற ஆளுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னா டவுட்டு தான், எனக்கு தெரியாது. அப்புறம் போன்லெஸ் சிக்கன் 65 வாங்கினேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்லாம். ஸோ ப்ரெட் அல்வா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ பிரியாணி எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு கத்திரிக்காய், கொஞ்சோண்டு ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு 65, அப்புறம் கொஞ்சமாக மொட்டு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு பைட் எடுத்து அப்படியே வாய்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அங்கங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்குது. கேமராமேன் பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிடல. ஸோ அவனையும் பார்த்திங்கன்னா சாப்பிட வச்சுட்டு திரும்புறேன், சரிங்களா? பிரியாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. ஸோ நாங்கள் 2 பிரியாணி, ஒரு போன்லெஸ் சிக்கன் 65 வாங்கினோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் பில்லு. ஸோ என்ன மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஆர்வத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் வச்சுருவேன். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் ஒரு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கூட ஸ்வீட்டு, ஆனியன் ரைத்தா, ஸோ அப்புறம் பிரிஞ்சால் கிரேவி அது கொடுத்தாங்க, சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ஒரு பர்சனுக்கு. ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கம் போய் தூங்கலாம். தூங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னொரு விளாக் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரேன். நீங்கள் யாராவது கோபியில் இருந்தீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன கடையிலேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு திடீர்னு அந்த மாதிரி பெரிய கடையில் சாப்பிட்டங்காட்டி எனக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி கூட தோணலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் போயிட்டு வர்றேன். நன்றி, வணக்கம்.